ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் டிராபிக்னால. சரிங்களா, இதெல்லாம் எதுக்கு நான் பல கட்சிகள் வரலாம், பல கட்சிகள் என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா, தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கு, ஒரு உயிர் போயிருக்கா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நீங்க நடத்துற பிரச்சாரம் அதுவே திமுகவுக்கு ஓட்டு நல்ல கவனம். அப்படி ஒரு இம்பேக்ட நீங்க உருவாக்கணும். தேர்தல் எதுவும் எழுதிச்சு மக்கள் கூட்டணி சொல்லுங்க. 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை பொறுப்பாளராக அதிமுக இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, சும்மா கிடையாது. வரவங்களாம் வந்து நான் தான் முதலமைச்சர் தூக்கி சேர கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா, ஜெயில பாத்துக்கணும். சரிங்களா, மிஸ்ஸாவை பார்த்த எங்க தலைவர் நிக்கிறாரு பாருங்க ஸ்டேஜ் மேல. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இதுதான் திமுக. சும்மா வந்த உடனே நானும் வந்துட்டேன்னு பேச முடியாது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மக்களை பத்தி யோசிக்க, மக்களை விடுங்க. அவனோட தொண்டனை பத்தி யோசிக்காத தலைவன் வந்து முதலமைச்சர் ஆகணும். சின்ன சின்ன குழந்தைங்க பேசுது. பேசுற பல பேருக்கு வந்து ஓட்டே கிடையாது. அவனுங்க தான் பேசுறாங்க. இதெல்லாம் புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும். வரவங்க எல்லாம் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, அடுத்த முதலமைச்சர் நான் தான், வந்த உடனே நாங்க சீட்ல உட்காந்துரும் அப்படின்றாங்க. என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொதுமக்கள் போய் கேளுங்க. செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது ஏதோ இதுதான் கொள்கை கூட்டமோ? கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்கு ஓடிட்டு இருக்காங்க. உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். இளைஞர்கள் கொள்கை கூட்டம் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, செயல்பாடு இருக்காது. ஒரு பிம்பம் இப்ப வந்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. யாருக்கு கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க, போயிட்டே தான் இருக்காங்க. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். இந்த வாழைத்தார் பிக்கிறதெல்லாம் போன வருஷமும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வாழைத்தார் கரும்பு பிச்சுட்டு ஓடுறது. மக்களே பார்த்துக்கோங்க, இதுதான் கொள்கை கூட்டம். கரும்பு உடச்சிட்டு போயிட்டு இருக்கு. வந்ததுக்கு 200 ரூபா பிளஸ் ஒரு வாழைத்தாரு ஃப்ரீ. என்ன சொல்றாங்க? 200 சீட்டு பெறுவோம் வெற்றி பெறுவோமா, இல்ல 200 ரூபா பெறுவோம் வெற்றி பெறுவோமா? எனக்கு கேட்கறது 200 ரூபா தான் கேக்குது. அட பொம்மால